சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். அணு ஆயுத உற்பத்தியை நிறுத்துவதற்காக ஈரானுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலாகியுள்ள நிலையில் அமெரிக்கா ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளது. முன்பு மின்சார உற்பத்திக்காகவே அணுசக்தியை பயன்படுத்துவதாக கூறிய ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்கியது. இதை தடுத்து நிறுத்தும் வகையில் ஓமனில் 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. 6வது கட்டத்துக்கு முன்னதாக இஸ்ரேல் ஈரான் அணுசக்தி தளங்களை தாக்கியது. பின்னர் ஈரான் இஸ்ரேல் இடையே போர் தீவிரமடைந்த நிலையில் அமெரிக்கா ஃபர்து யுரேனியம் செறிவூட்டல் மையம் மீது குண்டுகளை வீசி தாக்கியது. தற்போது ஈரானை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க அமெரிக்கா தீவிரம் காட்டி வருகிறது. ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை முற்றிலும் கைவிட்டால் $30 பில்லியன் அணுமின் சக்தி திட்ட முதலீடு, $6 பில்லியன் வெளியுறவு வங்கிக் கணக்கு தொகை விடுவிப்பு, பல்வேறு தடைகள் நீக்கம் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைக்கு கத்தார் முக்கிய பாலமாக இருப்பதாகவும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடக்கும் வாய்ப்பு அதிகம் எனவும் மேற்காசிய நாடுகளுக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார்.